ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. இதுவுமே நம்மளோட ஃபாலோவர் ஒருத்தவங்களோட கமெண்ட் தான். ஸோ மங்கையரசி அப்படிங்கிற ஒரு சிஸ்டர் தான் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்துமே எனக்குமே நல்லா தான் இருந்துச்சு, இப்போலாம் நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நடக்குமா அப்படின்னு கேட்டால் ஒரு கேள்விக்குறி தான். என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாங்க. காவேரி அம்மா சொல்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க, உங்களை இதுக்கு மேலே நான் எப்படிப்பா பிரித்து வைக்க முடியும்? என் பொண்ணுக்காக இப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கியப்பா, நீ கிடைக்க என் பொண்ணு கொடுத்து வச்சுருக்கணும்னு சொல்லுவாங்க சாரதா அம்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போல்லாம் சொன்னாங்கன்னா செம்ம ஹாப்பி தான். உண்மையிலே விஜய் கிடைக்க காவேரி கொடுத்து வச்சுருக்கணும், அதே மாதிரி காவேரி கிடைக்க விஜயும் கொடுத்து வச்சுருக்கணும். அடுத்ததாக இப்படி வருமா என்னன்னு தெரியல. பட் இப்படி நடந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுது. அவங்களுக்கும் அதே தான், இப்படி நடந்தால் நல்லாயிருக்கும்னு ஃபீல் பண்ணுறேன். பட் நடக்குமான்னு தெரியல அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. காவேரி விஜய்க்காக நிற்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. காவேரி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் விஜய். எனக்காக நீங்கள் இவ்வளவு விட்டு கொடுத்துருக்கீங்க. என்னோட அம்மா புரிஞ்சுக்கிட்டாங்க. என்னோட விஜயை இப்படி பார்க்க விரும்பலை. என்னோட விஜய் கெத்தா ராஜா மாதிரி அந்த வீட்டில் இருக்கிறதும், காரில் ஸ்டைலாக போகிறதும், ஆஃபீஸ் எம்டி சேரில் இருக்கிறதும் தான் அழகு. உங்களை இப்படி பார்க்க மனசு ஏற்றுக்கல விஜய். நீங்கள் இப்படி செஞ்சது பசிக்கிட்டையும் சித்தப்பா கிட்டையும் தோற்று போயிட்டு வந்த மாதிரி இருக்குது. என்னோட விஜய், நான் இருக்கிற வரை தோற்று போக விட மாட்டேன். இது நம்ம வாழ்க்கை. இனி யாருக்காகவும் நம்ம நிரூபிக்க தேவையில்லை. வாங்க விஜய், நம்ம வீட்டுக்கு கெத்தாக போகலாம், நம்ம குழந்தையோடன்னு சொல்லணும். ஆசை தான், பட் இந்த எம்என் டீம் இப்படி எல்லாம் பண்ண 100% வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ஸோ இவங்களோட பாயிண்ட் 100% வேலிட் தான். பட் ஆனால் அப்படியே நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ விஜய் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டார். இதுக்கப்புறம் காவேரி இந்த மாதிரி பேசினா அதை விட ஹாப்பி எதுவுமே கிடையாது. பட் பேசுவாங்க, பட் போவாங்களான்னு தெரியல அந்த வீட்டுக்கெலாம். இப்போதைக்கு கொஞ்ச நாள் இங்கே இருக்கிற மாதிரி தான் காமிப்பாங்கன்னு நினைக்கிறேன் ட்ராக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் எனிவேஸ், இந்த மாதிரி எத்தனை பேர் ஃபீல் பண்ணீங்க? உங்களுக்கு இது மாதிரி ஐடியா இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.